அதிமுகவை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஒரு பக்கம் சசிகலா, மறுபக்கம் ஓபிஎஸ் என்று இரு அணிகளாக செயல்பட்டு வந்த நிலையில் மக்களவை தேர்தலுக்கு பிறகு மூவரும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. புதிதாக டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவர்கள் இணைந்து அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இருந்து மீட்டெடுப்பதற்கான முயற்சிகளிலும் தற்பொழுது ஈடுபட்டு இருக்கிறார்கள். முதற்கட்ட பேச்சுவார்த்தை அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களிடம் இருந்து தொடங்கியிருப்பதாக செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று மாலை சசிகலா அவர்களது வீட்டில் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் ஒன்று கூடி தனக்கு ஆதரவுகள் தெரிவிக்குமாறு தற்பொழுது சசிகலா அவர்கள் மாவட்ட செயலாளர்களிடம் கூறியுள்ளனர். எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக வெற்றியடையாது, அதிகாரங்களை கைப்பற்ற முடியாது என்று மாவட்ட செயலாளர்களிடம் சசிகலா அவர்கள் கூறியுள்ள நிலையில் சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி விரட்டியடிக்காமல் இருந்தால் இனி ஒருபோதும் அதிமுக அரியணையை கைப்பற்றாது என்பதற்கேற்பதான் சசிகலா அவர்கள் தற்பொழுது நேற்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியுள்ளார். இது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் டிடிவி தினகரனுக்கும் சாதகமாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சுமார் 14 மாவட்ட செயலாளர்கள் சசிகலாவை சந்தித்தது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அதற்கான விளக்கத்தையும் மாவட்ட செயலாளர்கள் கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். சரியான விளக்கம் கொடுக்காமல் இருந்தால் 14 மாவட்ட செயலாளர்களும் அதிமுகவில் இருந்து நீக்கப்படுவார் என்ற செய்தியும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். தன்னை எதிர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கட்சியில் இருக்க முடியாது என்பதற்கேற்பதான் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளும் தற்பொழுது வெளியிடப்பட்டு இருக்கிறது. மேலும் ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களது கையில் தான் அதிமுக மீண்டும் ஒப்படைக்கப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது நடக்கின்றதை பார்க்கும் பொழுது அதிமுக நிச்சயமாக சசிகலா அவர்களது கையிலாவது அல்லது ஓ பன்னீர்செல்வம் அவர்களது கையிலாவது செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது உறுதியாக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் பெரும்பான்மையினர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் ஆதரவுகளை தெரிவித்து வந்த நிலையில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலே எதிர்க்கக்கூடிய வகையில் அவரது பேச்சுக்களும் செயல்பாடுகளும் அமைந்துவிட்டது. நாட்கள் செல்ல செல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களது நிலைமை மோசமாக மாறிவிட்டது. மேலும் நாடாளுமன்ற முடிவுகள் வெளியானவுடன் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருந்து விரட்டியடிக்கப்படுவார் என்று சசிகலா அவர்கள் கூறுவது சரியா என்றால் நமது வீடியோவிற்கு லைக் மட்டும் பண்ணுங்க.